ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கிரகண யோகத்தில் உருவாகின்ற முக்கியமான கிரக மாற்றம். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் சூரியனும் கேதுவும் இணையறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கிரகண யோகத்தை உருவாக்குகிறது. இந்த இணைவு அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது. அதிலும் சில ராசிக்கு அதிர்ஷ்டமானதாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு மிக மோசமான தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அதிலும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகாக கிரகண யோகத்தின் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட இந்த 5 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் மோசமான விளைவுகளையும் வாழ்க்கையில் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார், அவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்புகள் உண்டாகும், அதை தவிர்க்க அவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆகஸ்ட் 17, 2026 அன்று காலையில் 8:03 மணிக்கு கிரகங்களினுடைய அரசனான சூரிய பகவான் தன்னுடைய ராசியான சிம்மத்தில் பிரவேசிக்குங்க. கேது ஏற்கனவே சிம்மத்தில் இருக்கார். சூரியன் சிம்மத்தில் பிரவேசிக்கும் போது இந்த இரு கிரகங்களினுடைய சேர்க்கை உருவாகுகிறது. வேத ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மற்றும் கேதுவினுடைய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சூரிய கேது கிரகண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மற்றும் கேதுவினுடைய இந்த சேர்க்கை பல ராசிகளுக்கு சவாலாகவே இருக்கும். போராட்டம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதிலும் முக்கியமாக சூரியன் சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால அதே ராசியில் பெயர்ச்சி அடைய போகிறதுனால கேதுவோடு சேரும்போது சூரியனின் ஆற்றலையும் அது தொடர்பான காரணிகளையும் பாதிக்கக்கூடும். இதனால தான் இந்த பெயர்ச்சியின் தாக்கம் தொழில் மற்றும் நிதி விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக தன்னம்பிக்கை, உறவுகள், குடும்ப வாழ்க்கை மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றையும் பாதிக்கக்கூடும். அந்த வகையில் முதல் ராசியாக பார்க்க போகிறது கடக ராசி அன்பர்கள். கடகராசிக்கு சிம்மம் 2வது வீடு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் குடும்பம், செல்வம், சேமிப்பு மற்றும் பேச்சு குறிக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் கேது சேர்க்கையால் குடும்பத்தினரிடையே தவறான புரிதல்கள் உருவாகலாம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளில் மிகப்பெரிய அளவில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால தங்களுடைய பேச்சில் நிதானம் அவசியமாகிறது. கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதி திட்டமிடலில் கவனம் ரொம்ப முக்கியம். வணிகர்கள் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை ரொம்பவே பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள பாருங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள், சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தங்களுக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை வெல்லம் மற்றும் கோதுமையை தானம் செய்யலாம். அடுத்த ராசி சிம்மம். சிம்ம ராசியினுடைய கேது சேர்க்கை பல விதங்களில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்க்கை ரொம்பவே முக்கியமானதாகவே இருக்கும். ஏன்னா சூரியனும் கேதுவும் தங்களுடைய ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டில் இணைய போகிறாங்க. இதனால் தன்னம்பிக்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் அதீத தன்னம்பிக்கையுடனும் வேறு சில நேரங்களில் சிறிய விஷயங்கள்
காரியங்களுக்கு கூட மனம் வருந்தக்கூடிய நிலையிலையும் இருப்பீங்க. பணியிடத்தில் தங்களுடைய கருத்தை நிலைநாட்ட முயல்வது மூத்த அதிகாரிகளுடன் மோதலை ஏற்படுத்தலாம். உறவுகளில் ஈகோ பிரச்சனைகளை தவிர்ப்பதும் ரொம்ப முக்கியம். மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எந்த விஷயத்திலையும் அவசரமாக பதிலளிக்காம நிதானமாக செயல்படுவது நல்லது. தங்களுக்கான பரிகாரம்: தினமும் காலையில் செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சூரிய பகவானுக்கு அர்ப்பணித்து ஓம் சூர்யாய நமக அப்படின்னு உச்சரிக்கலாம். அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு சிம்மம் 10வது வீடு. இந்த வீடு தொழில், வேலை, பதவி, பணியிடம் மற்றும் சமூக கௌரவத்தை குறிக்கிறது. அதனால் இந்த சேர்க்கை விருச்சிக ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு திடீரென வேலையை மாற்ற வேண்டும் அல்லது தற்போதைய பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். வணிகர்கள் அரசு மற்றும் நிர்வாகம் தொடர்பான விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்கணும். தகுந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற மனக்குறை ஏற்படலாம். கோபம் அல்லது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வேலையை விட்டு விலகுவது போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். தங்களுக்கான பரிகாரம்: தினமும் காலையில் சூரியனுக்கு நீர் அர்ப்பணித்து ஆதித்தாய ஹிருதய சோஸ்திரத்தை பிரயாணம் செய்யலாம். அடுத்த ராசி மகரம். மகர ராசிக்கு சிம்மம் 8வது வீடாகும். இந்த வீடு திடீர் மாற்றங்கள், ஆபத்துக்கள், கூட்டநிதி, பரம்பரை சொத்து மற்றும் எதிர்பாராத சூழ்நிலைகளை குறிக்கிறது. வருமான வரி, காப்பீடு, கடன், முதலீடு அல்லது பரம்பரை சொத்து தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் காட்டினால் பெரும் இழப்புகள் ஏற்படும். முழுமையான தகவல்களை பெறாமல் முதலீடு செய்வது தவிர்த்து கொள்ளுங்க. முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக நன்றாக ஆராய்வது அவசியம். வாகனம் ஓட்டும் போதும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. பெரிய அளவிலான நிதி அபாயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தங்களுக்கான பரிகாரம்: புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை தங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்த ராசி கும்பம். கும்பராசிக்கு சிம்மம் 7வது வீடாகும். இந்த வீடு திருமணம், வாழ்க்கை துணை, வணிக கூட்டாளிகள், கூட்டாண்மை மற்றும் பொது தொடர்புகளை குறிக்கிறது. சூரியன் கேது சேர்க்கையால உறவுகளில் தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களை புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். வணிக கூட்டாளிகளுடன் முடிவுகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வாடிக்கையாளர்கள் அல்லது பொதுமக்களுடன் நேரடியாக பணிபுரிபவர்கள் பேச்சிலையும் நடத்தையிலையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஈகோ காரணமாக திருமணம் அல்லது தொழில் கூட்டாண்மைகள் பாதிக்கவும் படலாம். அதனால் சற்று பார்த்து கொள்வதும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வதும் அவசியமாகிறது. தங்களுக்கான பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவையுள்ளவர்களுக்கு வெள்ளம் தானம் செய்து வர அனைத்து வித நன்மைகளும் தாங்கள் அடைவீர்கள். அதே நேரம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தாலும் மிகவும் நன்மையை ஏற்படுத்தும்.